வணக்கம். சூரிய குடும்பம் பற்றிய வியப்பூட்டும் 20 தகவல்கள். 1. சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் மண்டலம் எனப்படும் மில்கி வே கேலக்சியில் உள்ளது. சூரிய குடும்பத்தின் மொத்த எடையில் 99% மேல் சூரியனை பெற்றுள்ளது. அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்கள், நிலவுகள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் மொத்த எடை 0.24% குறைவான அளவையே கொண்டுள்ளன. 2. நமது சூரியன் பால்வெளி மண்டலத்தின் மையத்தில் இல்லை. பால்வெளி மண்டலம் ஒரு சுருள் வடிவ விண்மீன் மண்டலமாகும். சூரியன் பால்வெளி மண்டலத்தின் ஒரு சுருள் கிளையில் அமைந்துள்ளது. இந்த மில்கி வே கேலக்சியில் 100 - 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. நமது கேலக்சியை போன்றே எண்ணிலடங்காத, அதாவது கற்பனைக்கே எட்டாத பல கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளன. சூரிய குடும்பம் பால்வெளியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சுமார் 23 கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். 3. சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான சிறுகோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் உள்ளன. 4. சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய சுமார் 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். சூரிய குடும்பம் உருவாகி சுமார் 460 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. 5. சூரியனின் விட்டம் சுமார் 13.9 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். சூரியனின் மைய வெப்பநிலை சுமார் 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் ஆகும். 6. சூரியன் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது. 7. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலவு கானிமீட் ஆகும். சனி கிரகத்தின் நிலவுகளில் ஒன்றான டைட்டன் என்னும் நிலவு அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்ட நிலவு ஆகும். 8. பூமியை சுற்றி வரும் நமது நிலாவானது ஆண்டுதோறும் பூமியிலிருந்து சுமார் 3.8 சென்டிமீட்டர் விலகிச் செல்கிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள சில நிலவுகளில் கடல்களும் பனியும் இருக்கின்றன. 9. சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கிரகம் வெள்ளி. சூரியனுக்கு அருகில் புதன் கிரகம் இருந்தாலும் அதைவிட வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஏனெனில் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அதன் வளிமண்டலம் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதால் வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து 470 டிகிரி செல்சியஸாக இருக்கும். வெள்ளி கிரகத்தில் ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை விட நீளமானது. 10. சூரிய குடும்பத்தில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4ம் திடக்கோள்கள் அல்லது பாறைக்கோள்கள் ஆகும். வியாழன் மற்றும் சனி வாயுக்கோள்கள் ஆகும். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பனிக்கோள்கள் ஆகும். 11. செவ்வாய் கிரகத்தில் அமைந்துள்ள ஒலிம்பஸ் மான்ஸ் என்னும் எரிமலை 21.9 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. இது நமது பூமியின் உயரமான மலை சிகரமான எவரெஸ்டை விட 3 மடங்கு உயரமானது. பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வெள்ளி கிரகம் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. 12. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழன். இதில் 95க்கும் மேற்பட்ட நிலவுகள் உள்ளன. இது சூரியனை சுற்றி வருவதற்கு 11 ஆண்டுகள் 16 மாதங்கள் ஆகும். வியாழனின் பெரிய சிவப்பு புள்ளி கிரேட் ரெட் ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய புயலாகும். இப்புயல் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கின்றது. 13. சனி கிரகமானது சூரியனை சுற்றி வருவதற்கு 29 ஆண்டுகள் 5 மாதம் எடுத்துக்கொள்கிறது. இதை கண்டுபிடித்தவர் கலிலியோ என்ற விஞ்ஞானி ஆவார். சனி கிரகத்திற்கு 140க்கும் மேற்பட்ட நிலவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. 14. சூரிய குடும்பத்தில் யுரேனஸ் சுமார் 98 டிகிரி சாய்வில் சுழல்கிறது. இது சூரியனை சுற்றி வருவதற்கு 84 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. இதே போன்று நெப்டியூன் சூரியனை சுற்றி வருவதற்கு 164 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. யுரேனஸை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஏர்செல். நெப்டியூனை கண்டுபிடித்தவர் கேலி என்ற விஞ்ஞானி ஆவார். நெப்டியூனில் மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. 15. சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான குள்ளக்கோள்கள் உள்ளன. செரிஸ் என்பது மிகப்பெரிய குள்ளக்கோள் ஆகும். 16. ஹாலே என்ற வால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூமிக்கு அருகில் வருகிறது. சூரிய குடும்பத்தின் எல்லையை மனிதரால் அனுப்பப்பட்ட வாயேஜர் 1 என்ற விண்கலம் கடந்துவிட்டது.
17 சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலத்தின் மையத்தை சுற்றி வருகிறது. இது பிரபஞ்சத்தின் மிக மிக சிறிய ஒரு பகுதி மட்டுமே. சூரியனின் ஆற்றல் அணுக்கரு இணைவு மூலம் உருவாகிறது. சூரியனில் உள்ள கரும்புள்ளிகள் சன்ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. 18 சூரிய குடும்பத்தில் ஒன்றாக கருதப்பட்ட புளூட்டோ கிரகம் 2006 குள்ளக்கோள் என மறுவகைப்படுத்தப்பட்டது. புளூட்டோவிற்கு மொத்தம் 5 நிலவுகள் உள்ளன. இது சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 248 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. 19 சூரிய குடும்பத்தில் உள்ள சிறுகோள்கள் பெரும்பாலும் பாறை மற்றும் உலோக பொருட்களால் ஆனவை. பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் இடையில் உள்ளன. சிறுகோள்கள் அனைத்தும் ஒரே அளவில் இருப்பதில்லை. 20 விண்வெளியில் இருக்கும் சிறிய பாறை துண்டுகள் மீட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. இது போன்ற சூரிய குடும்பம் பற்றிய தகவல்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் சூரிய குடும்பம் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும்.